வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விக்கிரவாண்டியில் நடைபெறவுள்ள தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு 176 ஏக்கர் நிலம் ஒப்பந்தம். மாநாட்டிற்கு தொகுதி வாரியாக மேலும் 2 பெண் பொறுப்பாளர்களை நியமிக்க விஜய் உத்தரவு. சிவகங்கை அருகே விஷவாயு தாக்கி 2 பரிதாபமாக உயிரிழப்பு. கழிவுநீர் தொட்டிக்கு பள்ளம் தோண்டிய போது நேர்ந்த துயரம். புதுச்சேரியில் தொடர்ந்து அதிகரிக்கும் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு. ஒரே நாளில் 23 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. சிறையில் கைதிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய குழு அமைக்க கோரி தொடர்ந்த வழக்கு. தமிழ்நாடு அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இலங்கை அதிபர் தேர்தலில் ஆர்வத்துடன் வாக்களித்த மக்கள். மாலை 6 மணிக்கு வாக்குகள் எண்ணும் பணியை தொடங்க ஏற்பாடு. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஆபத்தானது என்று மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் பேச்சு. மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி வரையறைக்கும் கமல் எதிர்ப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றெல்லாம் சொல்வது எவ்வளவு ஆபத்தான பேச்சு என்பதை உங்களுக்கு புரிய வைப்பதற்காக நான் சிறிய உதாரணங்களுடன் பேச வேண்டியிருக்கிறது. தடுப்பணை வளமாக இல்லாவிட்டால் கட்டியவர்கள் சிறை செல்வார்கள். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் எச்சரிக்கை. நீங்க பலமா கட்டியிருக்கீங்களா வீக்கா கட்டிருக்கீங்களான்னு நிறைய வெள்ளம் வரும்போது தெரியும். உடஞ்சி போச்சுன்னா யூஸ்லெஸ்ஸா கட்டியிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி கட்டியிருந்தா என்ன பண்றது? ஜெயில் போறது. திருப்பதி லட்டு தயாரிப்பு குறித்த சர்ச்சையை பொருட்படுத்தாத பக்தர்கள். புரட்டாசி சனிக்கிழமையை ஒட்டி கோயிலில் வழக்கம் போல லட்டு விற்பனை விறுவிறு. லட்டு ஒரு ஆளுக்கு 5 லட்டு கொடுக்குறாங்க. ஆனால் கலப்படம்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அந்த மாதிரிலாம் இல்லை. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. நான் ஒரு 15 வருஷம் முன்னாடி வந்திருந்தேன். அதே டேஸ்ட் தான் இன்னைக்கு இருக்குது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தோஷத்தை போக்க சிறப்பு ஏற்பாடு என தகவல். லட்டு தயாரிக்க மாட்டுக்கொழுப்பு பயன்படுத்தியதாக எழுந்த சர்ச்சையை தொடர்ந்து நடவடிக்கை. திருப்பதி லட்டு விவகாரத்தில் திண்டுக்கல்லில் உள்ள AR பால் பொருட்கள் நிறுவனத்தில் 6 மணி நேரத்திற்கு மேலாக நீடிக்கும் ஆய்வு. பால், நெய் மாதிரிகளை சேகரித்து வரும் மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள். பழனி பஞ்சாமிர்தம் குறித்து தவறான தகவல் அளித்த 2 பாஜகவினர் மீது காவல்துறையில் புகார். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. திருக்கோயில்களில் பயன்பாட்டிற்கு தேவைப்படுகின்ற நெய்களை ஆவின் நிர்வாகத்தில்தான் வாங்க வேண்டும் என்று ஆணையருடைய சுற்றறிக்கை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் அனைத்து திருக்கோயில்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் விஷம பிரசாரத்தில் ஈடுபட்ட செல்வகுமார், பிஜேபியை சார்ந்த வினோத் செல்வம் இருவர் மீதும் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டிருக்கின்றது. சென்னை அருகே ரயில்வே தண்டவாளத்தில் கடந்து கிடந்த நட் போல்ட்டுகள். ரயிலை கவிழ்க்க சதியா என காவல்துறை விசாரணை. கிருஷ்ணகிரி அருகே ATM எந்திரத்தை உடைத்து பணம் கொள்ளை. CCTV கேமராவில் கருப்பு மை அடித்து பணத்தை அள்ளிச் சென்றவர்களை தேடுகிறது காவல்துறை. சொந்த வாழ்க்கையில் தலையிடாதீர்கள். மனைவியிடம் இருந்து விவாகரத்து கேட்டு வழக்கு தொடர்ந்துள்ள நிலையில் நடிகர் ஜெயம் ரவி பேட்டி. வாழ வீடு யாரையும் அதில் இருக்காதீங்க. அது எதையோ பேர்லாம் சொல்லி எதோ பண்ணுறாங்க, பண்ணாதீங்க. பர்சனல் லைஃப்பை இருக்க விடுங்க. இன்று திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் ஆகிய 3 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். சென்னை வானிலை மையம் கணிப்பு.
வடகிழக்கு பருவமழை தொடங்கவிருக்கும் நிலையில் மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் ஆலோசனை. மாவட்டம் வாரியாக மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். கொடைக்கானலில் பூத்து குலங்கும் கானக செரி மலர்கள். மலை குன்றுகள் பிங்க் நிறத்தில் மாறியது போல் காட்சியளிப்பதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகம். அடிதடி வழக்கில் பாடகர் மனோவின் மகன்களுக்கு முன்ஜாமீன். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நியோமேக்ஸ் நிறுவனத்தினர் 110 நிறுவனங்களை உருவாக்கியது அம்பலம். 50 நிறுவனங்கள் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் உயர்நீதிமன்ற கிளையில் தகவல். டெல்லியின் 3வது பெண் முதலமைச்சராக இன்று மாலை 4:30 மணிக்கு பதவியேற்கிறார் அமைச்சர் அதிஷி. துணைநிலை ஆளுநர் சக்சேனா பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். கொடைக்கானல் அருகே வனப்பகுதியில் மழையால் ஏற்பட்ட நீண்ட பள்ளம். சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ. மதுரை மாவட்டம் அழகர்கோவில் அருகே பவுடர் பால் குடித்துவிட்டு தூங்கிய 2 மாத ஆண் குழந்தை மூச்சு திணறி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் அழகர்கோவில் பொய்கைக்கரைப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் மகாலட்சுமி தம்பதியினருக்கு 2019ஆம் ஆண்டு திருமணமான நிலையில் 3.5 வயது பெண் குழந்தை மற்றும் 2 மாத ஆண் குழந்தையுடன் வசித்து வந்துள்ளனர். தாய்ப்பால் இல்லாததால் 2 மாத குழந்தைக்கு மருத்துவர்களின் அறிவுரைப்படி பவுடர் பால் மட்டுமே கொடுத்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதால் அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அப்போது மருத்துவர்கள் பால் பவுடர் அளவை குறைத்து கொள்ளும்படி அறிவுறுத்தினர். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு 10 மணி அளவில் குழந்தைக்கு பால் பவுடர் கொடுத்தது தொட்டியில் தூங்க வைத்தனர். அப்போது திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டதால் குழந்தையை மீண்டும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். இதனையடுத்து பிரேத பரிசோதனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சுரேஷ் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.